Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathom appadina Python code use panni eppadi nama Jupyter notebook la oru calendar nama print pandrathu appadina paathom. Apra adula irukkudiya import statement na enna adu eppadi nama use pannum andha mari enna modules la irukkunugadha pathi nama konjam detail la nama paathirundom. So previous video paakama yaradhu straight and the video paathiட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க so that further பார்க்கற போற programs எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பைத்தான்ல எப்படி நாம sorting operations perform பண்றது அப்படினு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். First நம்ம ப்ரோகிராம்க்கு போறதுக்கு முன்னாடி sorting operationsனா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல एक्चुअली sortingல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்துட்டு numerical sorting அப்படி ஒன்னு சொல்வாங்க. இன்னொன்னு என்ன சொல்வாங்க அப்படினா alphabetical sorting அப்படினு வந்து சொல்வாங்க. So numerical sortingல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் sorting இருக்கு. அதுல first டைப் என்ன அப்படினா ascending order அப்படினு ஒன்னு சொல்வாங்க. செகண்ட் டைப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா descending order அப்படினு சொல்வாங்க. So first இதுல ascending orderனா என்னன்னு பார்க்கலாம். So ascending order அப்படினா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வந்து போகும். சோ இந்த மாதிரி இருந்தது அப்படினா இத வந்து ascending orderனு சொல்வாங்க. இதுவே descending orderனா என்ன அப்படினா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் போகும். இத வந்துட்டு descending orderனு சொல்வாங்க. சோ இது வந்துட்டு increasing orderல இருந்தது அப்படினா இத வந்து ascending orderனு சொல்வாங்க. இதுவே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் நோக்கி போச்சு அப்படினா இத வந்து descending order அப்படினு சொல்வாங்க. சோ numerical sorting அப்படினா அதுல ascending descending னு ரெண்டு இருக்கு. சோ அந்த ரெண்டு பத்தி தான் நாம இப்போ பார்த்திருக்கோம். இதுவே alphabetical sorting அப்படினா என்ன அப்படினா alphabetical orderல அது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சோ alphabets வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படினா A B C D இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிட்டு லைக் Z வரைக்கும் நமக்கு போகும் இல்லையா. சோ இந்த ஆர்டர்ல சோ இப்போ சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு நேம் லிஸ்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சோ என்ன நேம் லிஸ்ட் அப்படினா ஆகாஷ், தீபா, அதுக்கு அப்புறமேட்டு பானு அப்படின்ற ஒரு மூணு பேர் இருக்கு அப்படினா இத வந்துட்டு ஆல்பபெட்டிக்கலா சார்ட் பண்ணு அப்படினு சொன்னா நாம என்ன பண்ணுவோம் அப்படினா இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் நாம வந்து பாப்போம். பார்த்துட்டு ஆல்பபெட்டிக்கல் வைஸ் நாம வந்து சார்ட் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் A இருக்கணும், செகண்ட் B இருக்கணும், அப்புறம் C இருக்கணும், அதுக்கு அப்புறமேட்டு D இருக்கணும். சோ இதுல ஆல்பபெட்டிக்கல் வைஸ் சார்ட் பண்ணனும் அப்படினா எந்த ஆர்டர்ல வரும் அப்படினா ஆகாஷ்ங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன வரும் அப்படினா பானுங்கிறது வரும். சோ தேர்ட் என்ன வரும் அப்படினா இந்த தீபாங்கிறது வரும். சோ இந்த மாதிரி ஆர்டர்ல தான் நமக்கு வந்து சார்ட் ஆகும். இப்போ சப்போஸ் ஏலியே இன்னொரு பேர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். சோ ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ஆகாஷ்னு இருக்கா. சோ செகண்ட் நேம் வந்துட்டு நமக்கு இன்னொரு என்ன இருக்கு அப்படினா அனுங்கிறது இருக்கு அப்படினா இது எந்த ஆர்டர்ல சார்ட் ஆகும் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆகாஷ் இருக்கும். சோ செகண்ட் வந்துட்டு அனுன்னு இருக்கும். அதுக்கு அப்புறமேட்டு பானு, அதுக்கு அப்புறமேட்டு தீபா. சோ இந்த மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு A எல்லாத்தையும் முடிச்சிரும். அதுக்கு அப்புறம் B இருக்கும். அதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆர்டர்ல அது அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். சோ இதுதான் வந்துட்டு சார்ட்டிங் அப்படினு சொல்லுவாங்க. சோ இப்போ சார்ட்டிங் ஆபரேஷன் அப்படினா என்னன்னு அவுட்லைனா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த சார்ட்டிங் ஆபரேஷன் நமக்கு ரியல் டைம்ல எந்த இடத்துல யூஸ் ஆகும்ங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சோ அந்த என்ன மாதிரி நம்பர்ஸ் அப்படினா கிளாஸ்ல வந்து 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 50 மெம்பர்ஸ்க்கு ரோல் நம்பர் ஒன்னொன்னு அலோகேட் பண்ணிருக்காங்க. அந்த ரோல் நம்பர் எல்லாமே நம்ம கிட்ட ஒரு ஆர்டரே இல்லாம நம்ம கிட்ட இருக்கு. சோ கிளாஸ்ல வந்து நம்ம கிட்ட 50 மெம்பர்ஸ் இருக்காங்களா. சோ இப்போ என்கிட்ட நம்பர்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படினா so first number வந்து 49, second number வந்து 1, அடுத்த நம்பர் வந்து 23, அடுத்த நம்பர் வந்து 48, அடுத்த நம்பர் வந்து 32, அடுத்த நம்பர் வந்துட்டு ஒரு 26, அடுத்த நம்பர் வந்துட்டு 50. சோ இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு. சோ இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியல இல்லையா. சோ இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா நம்மளால சொல்லவே முடியாது. பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் 49 இருக்கு, அதுக்கு அப்புறம் 1 இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரே இல்லாம இருக்கு. சோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸை இப்போ நம்ம சார்ட் பண்ணனும் அப்படினா எப்படி சார்ட் பண்றது அப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோடை வந்து நான் ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. சோ அந்த அவுட்புட் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கு. பாருங்க வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லிஸ்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ லிஸ்ட்ல வந்துட்டு இந்த இடத்துல என்ன நம்பர்ஸ் இங்க இருக்கோ அதே நம்பர்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். ப்ரோகிராம் ரன் ஆனதுக்கு அப்புறம் அந்த அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, அதுக்கு அப்புறம் 23, அதுக்கு அப்புறம் 26, 32, 48, 49, 50. அதாவது இது வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ நம்ம என்ன மாதிரி ஒரு ஆர்டரே இல்லாம நம்ம நம்பர்ஸ் கொடுத்தாலுமே அது எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டர்ல சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நமக்கு நீட்டா அரேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருச்சு. சோ இப்படி தான் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருந்தது அப்படினா நாம இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்துட்டு வரணும் அப்படினா இந்த கோட் தான் யூஸ் பண்ணனும். சோ இப்போ இந்த கோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன தரேன் அப்படின்னா லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம லிஸ்ட்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன தரேன் அப்படின்னா என்னோட நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கமா செப்பரேஷன்ஸில் நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு செகண்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம் டாட் சார்ட் அப்படின்ட்டு ஒரு பில்ட்இன் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஸோ பில்ட்இன் மெத்தட்னா என்னென்னங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் தான் நம்ம வந்துட்டு பில்ட்இன் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லிஸ்ட்டில் நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அந்த லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேரியபிள் பேர் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு கீபோர்டில் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகி முடிச்சுட்டு நம்மளுக்கு லிஸ்ட்டுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அந்த எல்லா மெத்தட்ஸுமே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த இடத்துல சார்ட்னுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த சார்ட்னுங்கிற மெத்தடை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பை டிஃபால்ட் நம்ம சார்ட்னு கொடுக்கும்போது அசெண்டிங் ஆர்டரில் தான் நம்மளுக்கு வந்துட்டு லிஸ்ட்டில் வந்து சார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது சார்ட்னு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த லைன் ரன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நம்பரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த சார்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி வச்சிரும். வச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம நம்பரை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது சார்ட் பண்ணி வச்சது இல்லையா அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டர் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுவே டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள் எனக்கு வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டருக்கான அவுட்புட். ஸோ இது கிளியராக தெரியணுங்கிறதுக்காக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அசெண்டிங் ஆர்டர் இது வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்ட்டு நம்மளுக்கு ரெண்டு தான் அவுட்புட்டாக வந்துருச்சு. ஸோ இது வரைக்குமே நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்ம கோட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1, 23, அதுக்கப்புறமேட்டு 26, 32, 48, 49, 50. ஸோ இப்போ இது எல்லாமே நம்மக்கிட்ட அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டராக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டில் இருந்து ரீட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஏன்னா பிகாஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா இது சின்ன நம்பர்லேருந்து தானே பெரிய நம்பருக்கு போயிருக்கும். ஸோ நம்மளுக்கு டிசெண்டிங்கில் வேணும் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரணும். ஸோ பெரிய நம்பர் அசெண்டிங் ஆர்டரில் எங்கே இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்லேருந்து நம்ம ரீட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர் கிடச்சிரும்ல. ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் டாட் ரிவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிவர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோட் இதோட முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதாவது அசெண்டிங் ஆர்டரை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம போய் பார்ப்போம். ஸோ இப்போ நம்மள என்ன இருக்குது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற இந்த லைன் இருக்காது, நம்மள இந்த கண்டென்ட் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோரே இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் ஸ்டோரே இருக்கும்போது இதை ரிவர்ஸ்லேருந்து படிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15ங்கிறத படிக்கும். ஸோ 50 பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 49, அதுக்கப்புறம் 48, 32, 26, 23, 1. ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி படிச்சுட்டே வரும். ஸோ இப்படி படிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துடும். ஸோ இதுவே இந்த இடத்துல இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறமேட்டு 50, அதுக்கப்புறமேட்டு 29. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ டாட் ரிவர்ஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் ஏ கொடுத்தேன் அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வராது. இது எதனால் டிசெண்டிங் ஆர்டரில் வராது அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு சார்ட்டே ஆகலை, இது ஏதோ ஒரு ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கிறத நம்மளுக்கு வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு 29 பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் 50 பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் 1 பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த 40 பிரிண்ட் பண்ணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளால் டைரெக்டாக டிசெண்டிங் ஆர்டருக்கு எந்த மெத்தட்ஸுமே இல்லை, நம்மளால் அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சார்ட் கொடுத்தோம் அப்படின்னா பை டிஃபால்ட் நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து ஒன்றா ரீட் பண்ணு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டருக்கான வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போது நியூமெரிக்கல் கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதை எப்படி அசெண்டிங் ஆர்டராகவும் டிசெண்டிங் ஆர்டராகவும் சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து ஆல்ஃபபெட்டிக்கலாக எப்படி நாம ஒரு கண்டென்ட்டை சார்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் இது வரைக்கும் லிஸ்ட்டு இல்லை ஸ்ட்ரிங் இல்லை பில்டின் மெத்தட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம லிஸ்ட்னா என்ன, அதில் இருக்க பில்டின் மெத்தட்ஸ்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன, அதோட பில்டின் மெத்தட்ஸ்னா என்னங்கிறத நம்ம ஒன்றொன்னா டீட்டெயில்டாக தனித்தனி எக்ஸாம்பிள்ஸோட நம்ம தியரிட்டிக்கல் வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு கான்செப்ட்ஸில் டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நியூமெரிக்கல் சார்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் சார்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் சார்ட்டிங் அப்படின்னா ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா அதை நம்ம இந்த மாதிரி சார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் சார்ட்டிங் நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேம் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஆகாஷ்னு இருக்குது, செகண்ட் நேம் வந்துட்டு தியான்னு இருக்குது, தேர்ட் நேம் வந்துட்டு பானு, அதுக்கப்புறம் ஃபோர்த் நேம் என்ன அப்படின்னா ஷீலா, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னா அனு அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 5 நேம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கிளாஸோட நேம் லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த நேம் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டில் தனித்தனியாக இருக்குது. அதை நாம் சீக்கிரமாக நம்ம வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு இந்த டைப் ஆஃப் கோட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆகாஷ், ஓகே, இப்போ என்னோட கூட நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த லிஸ்ட்டில் இருந்துட்டு எனக்கு அப்படியே கண்டென்ட்ஸ் எல்லாமே சார்ட்டே எனக்கு ஆல்ஃபபெட்டிக்கலாக சார்ட்டே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு எப்படி சார்ட்டே இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஏல இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆகாஷ், அதுக்கப்புறமேட்டு அனு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். ஸோ பிகாஸ் என்ன டவுட் அப்படின்னா ஸோ ஆகாஷ்னு ஒரு நேம் இருக்குது, அனுன்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஏல இருக்குது. ஸோ இதில் எந்த நேமை வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் லெட்டரை போய் பார்க்கும். ஃபஸ்ட் லெட்டர் ஏவாய் ஒரே லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் லெட்டரை பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேனுங்கிறது ஃபஸ்ட்டு வருமா இல்லை என்னங்கிறது ஆல்ஃபபெட்டிக்கல் வைஸ் ஃபஸ்ட்டு வருமானு பார்க்கும். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கே வரும், அதுக்கப்புறம் தான் என் வரும் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆகாஷை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து இந்த அணுவை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் பியில் இருக்கிறது பானுங்கிறத பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கொடுத்த கண்டென்ட்டில் சி அதில் எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஆல்ஃபபெட் என்ன அப்படின்னா டி. ஸோ டியை பிரிண்ட் பண்ணிடுச்சு. டிக்கு அப்புறம் வரக்கூடிய லெட்டர் வந்து எஸ். ஸோ எஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நேம் லிஸ்ட் இருக்குது. அந்த நேம் லிஸ்ட்டை நம்ம வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கலாக சார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட்னுங்கிற மெத்தட் வந்துட்டு இந்த நியூமெரிக்கல் சார்ட்டிங்க்கு தான் கிடையாது, இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் சார்ட்டிங்க்கு கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட் வந்துட்டு எதோட மெத்தட் அப்படின்னா இந்த லிஸ்ட்டோட பில்டின் மெத்தட். ஸோ சார்ட்டிங்கில் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளால் நேம் லிஸ்ட்டை மட்டும்தான் சார்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த கோட் யூஸ் பண்ணி நம்மளால் அதை மட்டும்தான் நம்மளால் சார்ட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன சென்டென்ஸ் அப்படின்னா ஹாய் அனு, ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் இப்போ நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இந்த செட் ஆஃப் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த சென்டென்ஸை வந்து நம்ம சார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஓகே, இப்போ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன கேட்குது அப்படின்னா ஒரு இன்புட் கொடுக்க சொல்லி கேட்குது. நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த இன்புட்டே கொடுக்கலாம். ஹே ஆகாஷ், ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நான் என்டர் தரேன். ஸோ என்டர் தரும்போது பார்த்தீங்கன்னா
கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கே எனக்கு வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கலாக எனக்கு வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் கொடுத்த ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆகாஷ்ங்கிற ஸ்ட்ரிங் எனக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆர்ங்கிற ஸ்ட்ரிங் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆகாஷ், அதுக்கப்புறம் ஆர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஹேங்கிற ஸ்ட்ரிங் வந்திருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஹவுங்கிற ஸ்ட்ரிங் வந்திருக்கு, அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு வந்து யூங்கிற ஸ்ட்ரிங் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு நாமளே கண்டென்ட்ஸை மேனுவலாக இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இன்புட் அங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்புட் ஆஃப்ங்கிற மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து வாங்குறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வெறும் இன்புட் ஆஃப்ங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பை டிஃபால்ட் இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்பிளிட்னுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூன்னு இருக்குல்ல அது வந்துட்டு எனக்கு தனித்தனி ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ ஹேனுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஆகும், அதுக்கப்புறமேட்டு ஆகாஷ்னுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறமேட்டு ஹவுனுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறமேட்டு ஆர்னுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறமேட்டு யூனுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துரும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த சென்டென்ஸ் இந்த லைன் ஆஃப் கோட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்மளோட சென்டென்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற இந்த பில்ட்-இன் மெத்தட் ஸ்ப்ளிட்னுங்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி டிவைட் ஆகுது. இப்போ டிவைட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் கோடு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ரிங் டாட் சார்ட்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ இது நம்ம வந்துட்டு வேர்ட்ஸ்னுங்கிற இப்போ இது எல்லாமே எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா வேர்ட்ஸ்னுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இந்த வேர்ட்ஸை நம்ம வந்துட்டு சார்ட் பண்ணுறோம். ஸோ சார்ட் பண்ணும்போது என்ன சார்ட் ஆகும் அப்படின்னா இது வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக நம்மளுக்கு வந்து சார்ட் ஆயிடும். ஸோ சார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ சார்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆகாஷ்ங்கிற கண்டென்ட் இருக்கும், ஸோ செகண்ட் வந்துட்டு ஆர்ங்கிற கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஹேனுங்கிற கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஹவுன்னு இருக்கும், அதுக்கப்புறமேட்டு யூன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒன்றா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஐ இன் வேர்ட்ஸ் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வேர்ட்ஸில் இருக்குது. வேர்ட்ஸில் இந்த ஃபஸ்ட் இதை போய் ஃபஸ்ட் இந்த ஐ வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ பாயிண்ட் பண்ணி ஃபஸ்ட் வேர்டு எடுக்கும், ஃபஸ்ட் வேர்டு ஆகாஷை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கே போகும் அப்படின்னா ஃபாருக்கு போகும், ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ வந்து இந்த ஆகாஷில் இருந்துட்டு ஆருக்கு வந்துடும். ஸோ ஐ இங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்னுங்கிறத இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்தடுத்து லூப் போக போக என்ன பண்ணும் அப்படின்னா ஹே பிரிண்ட் பண்ணும், ஹவு பிரிண்ட் பண்ணும், யூ பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து போகும்போது இந்த இடத்துல ஃபெச் பண்ணுறதுக்கு கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இது ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்துடும், நம்மளுக்கு ப்ரோக்ராம் இதோட டெர்மினேட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம இந்த மாதிரி தான் நம்மளால் சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா வேர்ட்ஸில் இந்த மாதிரி தான் அது ஆக்சுவலாக அரேஞ்ச் ஆகிருக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்துட்டு எப்படி ஆக்சுவலாக இருக்கும்ங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ ரன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வேர்ட்ஸ் டாட் சார்ட் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த லைன் ஆஃப் கோட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ட்ஸில் என்ன இருக்கோ அது அப்படியே இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுறேன். முன்னாடி தி வேர்ட்ஸ் ஆர் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம முன்னாடி எழுதுற மாதிரி ஆகாஷ்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஹே, அதுக்கப்புறம் ஹவ், அதுக்கப்புறமேட்டு யூ. ஸோ இந்த ஆர்டரில் நம்மளுக்கு சார்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒன்றா பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி ஒரு நியூமரிக்கல் கண்டென்ட் எப்படி நம்ம சார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை சார்ட் பண்ணுறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங், பை பாய்.